வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி நீங்கள் சி லாங்குவேஜஸ்லேயே கூட படிச்சிருக்கலாம். ஃபங்க்ஷன்ன்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஸ்மால் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஸ்மால் ப்ரோக்ராம் used to perform a specific task, a particular task. ஒரே ஒரு வேலையை திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீயுமே ஃபங்க்ஷன் தான். இப்போ நான் ஏவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம் ஏன்னு வந்துட்டுருக்கும். நான் ரெண்டாவது தடவை அதே கீயை ப்ரெஸ் பண்ணால் அகைன் ஐ எம் கெட்டிங் ஏ. அப்போ நீங்கள் எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை அந்த ஏ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கீபோர்ட்லேயே பார்த்துருக்கலாம், மேலே ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்னது, ஒவ்வொரு கீக்கும் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீயுமே என்னது, ஃபங்க்ஷன் கீ தான். அதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏன்ற கீயை எத்தனை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எத்தனை தடவை நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாலும் அகைன் யூ ஆர் கெட்டிங் ஏ. எனக்கு எஸ் வேணும்னா எஸ்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்றோம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஸ்மால் ப்ரோக்ராம் ஆர் சப் ப்ரோக்ராம் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் ஏ பர்டிகுலர் டாஸ்க். தட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன். யூ மைட் ஹவ் ஸ்டடிட் இன் C++ அண்ட் ஸோ ஆன். எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இது இருக்குது. ஓகேங்களா? இதில் எதுக்காக நம்ம ஃபங்க்ஷன்ன்ற டாப்பிக்காக போகிறோம்? நீங்கள் வாட் எவர் சப்ஜெக்ட் யூ ஸ்டடி, வி மஸ்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் using that particular concept, or what is the purpose of studying that particular topic, whatever may be. எதுக்காக நம்ம படிக்கணுன்றதில் we must be very very clear. ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன்ஸோடைய என்ன எதுக்காக, வாட் ஃபார் we are going for functionsனால் ரெண்டே விஷயம் தான். ஒன்று ரீயூசபிலிட்டி, இன்னொன்று வந்து மாடுலாரிட்டி. ரீயூசபிலிட்டின்னா என்னது, எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ தட் கேன் பி யூஸ்ட் as many as times required. இப்போ நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ரீயூசபிள் காம்போனண்ட். நம்ம அதை என்ன பண்ணுவோம், 1 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம்னு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் ரீயூசபிலிட்டி. இப்போ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு பர்டிகுலர் கோடு இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு கோடு எழுதிட்டோம். இந்த கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தட் இஸ் ரீயூசபிலிட்டி. இப்போ ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன் it is once written, debugged, tested, everything is over, the function will be treated as a product. It can be used as many as times required. That is called reusability. What is modularity? மாடுலாரிட்டின்றது இப்படி ஒரு பெரிய இதான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு டாஸ்க். நான் என்ன பண்ணுறேன், இந்த டாஸ்க்கை நான் அப்படி பிரிச்சுக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 மாடியூல்ஸாக பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவேன், இந்த தனித்தனியாக எல்லா மாடியூலையும் நான் தனித்தனியாக என்ன செய்கிறேன், சால்வ் பண்ணி கடைசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறேன். இதுதான் மாடுலாரிட்டி அப்படின்றது. மாடுலர் அப்ரோச். அப்படியே வச்சுக்கிட்டு பண்ணாமல் மாடியூலாக பிரித்து அதை என்ன செய்கிறோம், நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், கம்பைன் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் அ ஹியூஜ் ப்ரோக்ராம் ஆர் ஹியூஜ் ப்ராப்ளம் தட் கேன் பி broken into number of small program or small problems. Then it can be performed or executed independently. Finally we joined all the solutions together. Then you will get a solution for the entire problem. That is all about modularity. ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கேன் பி கால்டு எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேஸ்ட் ஆன் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா? ஃபங்க்ஷன்னாலே ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் வச்சு நம்ம எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம சீலெல்லாம் படிக்கும்போது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதில் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா, டிக்ளரேஷன் இருக்கும். இது ஃபங்க்ஷனோட பார்ட்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா டெஃபினிஷன் இருக்கும். ஃபங்க்ஷன்னாலே டெஃபினிஷன் இருக்கும். தேர்டு வந்து ஃபங்க்ஷனுடைய காலிங் இருக்கும். நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. முதல்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை சிலையோ அல்லது C++லையோ நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு தட் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் மஸ்ட் பி டிக்ளேர்டு. தென் டெஃபினிஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் எழுதணும்.
அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்வோம், கால் பண்ணுவோம். எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த ரிக்குவயர்மெண்ட்ஸ் த ஃபங்க்ஷன் கேன் பி கால்டு எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபங்க்ஷனில் வந்து we have a 2 types. One is built-in function, one is built-in functions or standard function or library functions அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிலே இருக்கும், கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். நம்ம சி படிக்கிறீங்கன்னா அதிலே சில பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே புக்ஸ் எல்லாம் இருக்கும். புக்ஸ் ஆர் அவைலபிள் இன் த லைப்ரரி. Just you can go to library, whatever book that you want to read, just you can take and read the book, then you can submit, then you can come out. So that is happening in library. That is called a library functions. Another one is user defined function. User na நம்ம தான். இதான் user defined functionன்றது நம்ம தான் user. நம்ம கூட என்ன செய்யலாம், functions எழுதலாம். ஸோ எனக்கு சில requirement இருக்குது. I am a user, I have some requirements. I want to execute or perform my requirements. I can write our own functions. That is all about user defined function. So ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறதில்ல. we are not at all going to study about user defined functions. We are going to study about built-in functions or standard functions. Okay, சரி. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸில் we have 2 types. One is single line, another one is multi-line functions. இப்போ நம்ம படிக்க போகிறது பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. அனதர் ஒன் இஸ் மல்டி லைன் ஆர் குரூப் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிமா. இப்போ சிங்கிள் லைன் அப்படின்னு சொன்னால் அது என்னது, ஒரே ஒரு ரோ தான் இருக்கும், ஒரே ஒரு ரோ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ். அதில் மல்டி லைன், குரூப், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு டேபிள் வேணும். டேபிள் இருந்தால் தான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன்ஸுக்கு ரோ தேவையில்லை, அதாவது டேபிள் தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் ஆர் ரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் சிங்கிள் வேல்யூ. இட் ரிட்டர்ன்ஸ் சிங்கிள் வேல்யூ. இட் ரிட்டர்ன்ஸ் சிங்கிள் வேல்யூ. சிங்கிள் லைன் ஆர் ரோ ஃபங்க்ஷன்ஸ் ஏன் இதை சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்ன் சிங்கிள் வேல்யூ, தட்ஸ் இட். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, டியூவல்னு ஒரு டேபிளை யூஸ் பண்ணுவாங்க. டியூவல் டேபிள் அப்படின்னா இன் ஃபெச்சிங் த வேல்யூஸ் ஃபார் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன்ஸ். டியூவல் டேபிள்னா என்னென்னா, இட்ஸ் அ விர்ச்சுவல் டேபிள். விர்ச்சுவல்னா இமேஜினரி டேபிள் ஆர் சிஸ்டம் டேபிள்னு சொல்லலாம், ஆர் விர்ச்சுவல் டேபிள்னு சொல்லலாம், which contains single row and single column. What is the intersection of single row and single column? செல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் சிங்கிள் ரோ அண்டு சிங்கிள் காலம். ஸோ இது வந்து சில நேரத்தில் கேட்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டியூவல் டேபிள்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ டியூவல் டேபிள் இஸ் அ விர்ச்சுவல் டேபிள் ஆர் சிஸ்டம் டேபிள் which contains single row and single column. ஓகே, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் பண்ணும். இப்போ இந்த சிங்கிள் லைன் ஆர் ரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நியூமரிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன செய்யும், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து இன்புட்டாக கொடுக்குறது நம்ம என்ன செய்வோம், நியூமரிக் டேட்டா தான் கொடுப்போம், நம்பர் கொடுப்போம். அது ரிசல்ட்டும் நமக்கு நம்பர் தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம என்ன செய்வோம், கேரக்டர்ஸை வந்து இன்புட்டாக கொடுப்போம். ஓகேவா? இதோட அவுட்புட் வந்து கேரக்டரும் வரும், வேல்யூஸும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டுன்னு ஒரு டேட்டா டைப். இன்புட் வந்து டேட்டு தான் கொடுப்போம், ஆனால் எதை அதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸப்ட் மந்த்ஸ் பிட்வீன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? தென் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி சொல்கிறது, வந்து டூ கேரக்டர்னால் கேரக்டராக மாற்றுறது, டூ நம்பர்னால் நம்பராக மாற்றுறது, டூ டேட்டுனா டேட்டா மாற்றுறது, வேறொரு டேட்டா டைப்லேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரை கேரக்டராக மாற்றலாம், கேரக்டரை நம்பராக மாற்றலாம். இது மாதிரி வர்றது வந்து கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் வந்து சிஇலாம் கூட டைப் கன்வர்ஷன்லாம் அது மாதிரிலாம் படிச்சிருப்போம். அது மாதிரி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து we have 2 types. ஒன் இஸ் சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன், another ஒன் இஸ் மல்டி லைன் ஃபங்க்ஷன். சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் என்னது, which always return single value, that's it. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அப்சல்யூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ன்றது அது இட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் வேல்யூ.
அப்சல்யூட் வேல்யூன்னா என்ன அர்த்தம்னா எப்போயுமே அது பாசிட்டிவ் வேல்யூஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கணுன்னா செலக்ட் ஏபிஎஸ் -21 ஃப்ரம் டியூவல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மைனஸில் கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து ப்ளஸில் ரிட்டர்ன் பண்ணு, ரிட்டர்ன்ஸு பாசிட்டிவ் வேல்யூ. செலக்ட் ஏபிஎஸ் ஆஃப் 40 ஃப்ரம் டியூவல்னால் அகைன் இட் ரிட்டர்ன்ஸ் 40. இது என்னென்னா மைனஸாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிங்க, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ்னே வச்சுக்கும். அப்போ அப்சல்யூட் வேல்யூன்றது இட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் வேல்யூ, இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸு பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவாக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ட்ரங்கேட் அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணும். இப்போ டெசிமல் பார்ட்டை வந்து ட்ரங்கேட் பண்ணும். இப்போ பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட்ரு ட்ரங்கேட், ஓகேங்களா, ட்ரங்கேட்டு 12 ஃப்ரம் டியூவல் அப்படின்னு கொடுக்கணும். டியூவல் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த இன்டீஜர் பார்ட்டை விட்டுரும், இதில் எடுத்துக்கும் 3 4 5 6 இருக்கா, நீங்கள் எத்தனை டிஜிட் மட்டும் எடுத்துக்க சொல்லிங்க, 2 டிஜிட்டாக, அப்போ இந்த 2 மட்டும் எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 12.34 அப்படின்னு வரும். மற்றதையெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடும். அதுதான் ட்ரங்கேட் அப்படின்றது. சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ செலக்ட்டு மாட் ஃபங்க்ஷன். மாடு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து 10 3ஆல் வகுத்தீங்கன்னா மீதி என்ன வரும், உங்களுக்கு 1 தானே வரும், அதான் 1, அதான் மாடு. செலக்ட் மாட் 10,3 ஃப்ரம் டியூவல், யூ வில் கெட் 1. இட் ரிட்டர்ன்ஸு ரிமைண்டர் வேல்யூ ஆர் கேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஃபங்க்ஷன், ரவுண்டு செலக்டு ரவுண்ட் ஃப்ரம் டியூவல். இதில் என்னென்னா நம்ம இந்த டெசிமல் பார்ட் இருக்குல்ல, டாட்டுக்கு அப்புறம் வரதில்ல, அதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எத்தனை டிஜிட் ரவுண்ட் பண்ணணும், 2 டிஜிட். இதில் 4 டிஜிட் இருக்குது, 4 5 6 7 இருக்கு இல்லையா டாட்டுக்கு அப்புறம். இப்போ இதில் அவங்க எத்தனை டிஜிட்டை ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க, 2 45, மீதி 2 வேண்டாம். ஆனால் இப்படி பண்ணும்போது பக்கத்தில் உள்ள டிஜிட்டை பார்க்கும். இது 5 அண்டு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக உள்ளதில் ஒன்று ஆட் பண்ணிக்கும். அப்போ என்ன உங்களுக்கு வரும், 10.46 அப்படின்னு வரும். இதுதான் ரவுண்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா செலக்ட் லோவர் ஃப்ரம் டியூவல்னால் என்ன, லோயர் கேஸாக மாற்றும். இப்போ காஞ்சின்றது கேப்ஸில் இருக்குது, அதை ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். இப்போ செலக்ட் அப்பர்னு சொல்கிறீங்கன்னா காஞ்சின்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அவுட்புட்டில் வரும்போது கேப்ஸில் வரும். இப்போ செலக்ட் லென்த் அப்படின்னா காஞ்சி, இதில் எத்தனை கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும், 1 2 3 4 5 6 6ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ செலக்ட் எல்ட்ரும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிற பிளாங்க் ஸ்பேஸை வெளியில் எடுத்துரும். இது அதான் எல்ட்ரும் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன, இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா லீடிங் பிளாங்க் ஸ்பேஸ், லீடிங் பிளாங்க் ஸ்பேஸை வெளியில் எடுத்துரும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துரும், அதான் காஞ்சி. இதே வந்து ஆர்ட்ரும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ரைட்டில் இந்த சைடு இருக்கிற பிளாங்க் ஸ்பேஸை எடுத்துரும். இதுக்கு பேர் வந்து ட்ரெய்லிங் பிளாங்க் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லிங் பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் வந்து ட்ரிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரிம் ஈக்குவல் டு எல் ட்ரிம் ப்ளஸ் ஆர் ட்ரிம், இதை தான் அவங்க வந்து ட்ரிம்னு சொல்லுவாங்க. என்ன செய்யும், இட் எலிமினேட், திஸ் ஃபங்க்ஷன் எலிமினேட்ஸ் லீடிங் பிளாங்க் ஸ்பேசஸ் அண்டு as well as trailing blank spaces from the string. So that is all about trim function. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, எல் ட்ரிம், ஆர் ட்ரிம், வெறும் ட்ரிம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு இதாக ஸ்ட்ரிங், காஞ்சிபுரன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதில் வந்து ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறது தான் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா 7 அப்படின்னு சொன்னால் 7th பொசிஷன், எந்த பொசிஷனில் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 7. ஆனால் இதில் என்னென்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு அரேன்னு பார்த்தா 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும் அரே இண்டெக்ஸு. ஆனால் இங்கே வந்து அரே இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. அப்போ காஞ்சிபுரன்றதில் பார்த்திங்கன்னா காஞ்சி என்ன கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம்னு என்னது 1, இது 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா. இப்போ 7னா ஸ்டார்டிங் பொசிஷன்னா இந்த இடம் பி தான் ஸ்டார்டிங் பொசிஷன். அதுலேருந்து 5 கேரக்டர், அதுலேருந்து 5ன்னா 1 2 3 4 5, அப்போ புறம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து 7ன்றது வந்து பொசிஷனு, 5ன்றது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு பி எக்ஸ்ட்ராக்டட், எத்தனை கேரக்டர் நம்ம அதுலேருந்து வெளியில் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். இதுதான் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அரே இண்டெக்ஸு நார்மலாக
எல்லாத்துலேயுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே சப்ஸ்ட்ரிங்கில் அரே இண்டெக்ஸு 1ல் ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட் ஃபங்க்ஷன்ஸ். டேட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னா, ஆட் மந்த்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன். அதாவது மந்த்தை வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு டேட்டு கொடுத்துட்டீங்க, 3ன்னு கொடுக்குறீங்க. இப்போ செப்டம்பர் இருக்குது. செப்டம்பரோட 3 மந்த்ஸ் ஆட் பண்ண என்ன வரும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதுதான் 16th டிசம்பர் 2020 வந்துருச்சு. இப்போ மந்த்ஸ் பிட்வீனாக 2 மாதத்துக்கு இடையில எத்தனை மந்த் இருக்குதுன்னு பார்க்கும். இப்போ செப்டம்பர் மந்த் இருக்குது, இங்கே டிசம்பர் இருக்குது. 2க்கு இடையில் எத்தனை இருக்குது? 3 மாதம் இருக்குது. அதான் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டே அப்படின்னா இப்போ இங்கே ஒரு டேட்டு கொடுத்துட்டீங்க, வெட்னஸ்டே. வெட்னஸ்டே எந்த டேட்டில் வருதுன்னா 4ஆம் தேதி. வெட்னஸ்டே வந்து 4th அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி லாஸ்ட் டே அப்படின்னா இப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் இல்லையா, ஜூன் மாதத்தோட கடைசி நாள் என்னவாக இருக்குன்னா 30ஆம் தேதியாக இருக்கும். அதுதான் சொல்லுது. அதே மாதிரி செலக்டு சிஸ் டேட் ஃப்ரம்னா, சிஸ் டேட்னா சிஸ்டம் டேட். இன்றைக்கி என்ன டேட்டு? கரண்ட் டேட், டுடே டேட். டுடே டேட் என்னன்னுட்டா இந்த டேட்டை சொல்லுவோம். என்ன ஃபார்மேட்டில் வரும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டே, மந்த், இயர் அந்த மாதிரி வரும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்ப்ளிசிட் அண்டு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகேவா? பாருங்களேன், இப்போ செலக்டு டு கேர் அப்படின்னா கேரக்டராக மாற்றும். கன்வெர்ட்ஸ் நியூமரிக் அண்ட் டேட்டு. நியூமரிக் டேட்டாவையும் டேட்டையும் என்னவாக மாற்றும்? ஸ்ட்ரிங்காக மாற்றும். அதுதான் டு கேரக்டர். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து என்ன ஆயிடுச்சோம், இது வந்து நம்பர். இது வந்து நம்பரு. நம்ம என்னவை மாற்ற சொல்கிறோம்? ஸ்ட்ரிங்காக மாற்ற சொல்கிறோம். $999 இந்த ஃபார்மேட்டில் மேலே ஸ்ட்ரிங் வந்து இன்வெர்டட் கம்மா கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரிங்காக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இது என்ன வரும்? $3 1 2 3 4 9 இருக்கனால 4 நம்பர் போடும், 3000ன்னு போட்டுரும். இப்போ இது என்ன அர்த்தம்? இது வந்து ஸ்ட்ரிங்காக ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? இட் cannot be used for calculations and it is a string value. ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கால்குலேஷனில் போட முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ செலக்ட் டு கேர். இப்போ சிஸ்டம் டேட், இன்னைக்கு கரண்ட் டேட் இல்லையா, கரண்ட் டேட்டை நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் மாற்ற சொல்கிறீங்கன்னா டே, மந்த், இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் பண்ண சொல்கிறீங்க. ஃப்ரம் டிவல். இப்போ டேனா இன்றைக்கி மண்டே அப்படின்னு வந்துருச்சுங்களா, மந்த்னா மார்ச்சில் வந்துருச்சு, இயர்னா 2021 அப்படின்னு வந்துருச்சு. அப்படி மாற்றிடும். இப்போ செலக்ட் டு டேட், இந்த டேட்டை வந்து ஃப்ரம் டிவல் அப்படின்னு மாற்றுறீங்க இல்லையா. டு டேட்டுன்னு என்ன அர்த்தம்? டேட்டா கன்வெர்ட் பண்ணு. இது எதில் நீங்கள் கொடுக்குறீங்க? இன்வெர்டட் கம்மாவில் கொடுத்ததுனால இது ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங் டேட்டு. ஸ்ட்ரிங் டேட்டை நீங்கள் டேட்டா மாற்றுறீங்க. இதுதான் வந்து கன்வெர்ட்ஸ் வேலிட் நியூமரிக் அண்ட் கேரக்டர் வேல்யூஸ் டு டேட் வேல்யூ. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஓகேவா? அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனோட முடிஞ்சிருச்சு. இம்ப்ளிசிட், எக்ஸ்பிளிசிட்டு ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த சாப்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. டீச்சர்ஸ் கேர் அகாடமில PG-TRB ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் 2000 கொஸ்டின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம PG-TRB மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்ல உங்களோட டீடைல்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்றவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்க ப்ரொவைட் பண்ற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.